சோலோ டான்ஸ் சொல்லிட்டு நம்ம கவியரசு FNB ஸ்டீவார்ட்ல இருந்து லாரன்ஸ் மிக ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு. அடுத்து உங்களுக்காக ஒரு நகைச்சுவை நாடகம் காத்துட்டு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. Now Lawrence performance by Mr. கவியரசு ஃபுட் அண்ட் பவரேஜ் ஸ்டீவார்ட். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கு வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி கடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ குடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே கிடி கிடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டுவால புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க சேயி நடந்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஆனந்திக்கு குடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில குடிச்ச கிளி ஆதியிலே பறந்திருச்சே என் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி, நாட செத்த கிளி. தந்தன 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 தந்தன. டாக்கிசுக்குள்ள ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சான பாளையத்தான் இந்த ரங்கசாமி. நேற்று நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா கனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு. போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என்போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்டு நான் கடவுள் தாண்டா. பறை 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 பறை. விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை. வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புதிய பறை. வயிறு கட்டும் கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டு பறையின் இசையை ஒடுக்க முடியுமா?
போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. சோ மிகப்பெரிய கரகோஷம் அவருக்காக. மிஸ்டர் கவியரசு எஃப்என்பியில் மிக சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான டிராமா. ஒவ்வொரு வருஷமும் டிராமானா நம்ம செக்யூரிட்டி ஆபீசர் ராமானுஜம் முன்னாடி வந்துருவாரு. அப்படி செக்யூரிட்டி ஆபீசர் ராமானுஜோட தலைமையில காஸ்ட்லி மாப்பிள்ளன்ற நாடகத்தை இப்போ உங்க முன்னாடி அளிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க அந்த நாடகத்துல பார்த்து சந்தோஷப்படணும். இப்போ உங்களுக்காக காஸ்ட்லி மாப்பிள்ளை ஃப்ரம் ராமானுஜம் அண்ட் டீம். டைம் ஆயிடுச்சு, என்ன காணுமே, இந்த மாப்பிளோடுக்காரங்க என்ன காணுமே, இந்த தரகரை வர காணுமே. சப்தமா அம்மா, நம்ம சைடுல ரெடி தானமா? எல்லாம் ரெடிப்பா. அப்பா நானுமே கடவுளே. வாங்க புரோக்கர் பொன்னுசாமி, எப்படி இருக்கீங்க? எங்க மாப்பிளோடுக்காரங்க? சம்பந்தி வாங்க 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 வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? எல்லா பேரும் சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்புறம் ரொம்ப டைட்டா இருக்குது. சரி சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தி. இந்த சந்தோஷத்துல சொல்ல மறந்துட்டேன். வெளியில டிரைவர் வெயிட் பண்றாரு. அவருக்கு காசு கொடுக்கணும். சரி என்கிட்ட சேஞ்ச் இல்ல. சரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. 1000 ரூபாய் தானே கொடுத்துட வேண்டியதுதான். இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. சம்பந்தி போனி பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டீங்க, நல்லா தெரியும். நீங்க சிம்பிள் சிட்டின்னு சொன்னாங்க. சம்பந்தி எனக்கு சிம்பிள் சிட்டி என்ன நல்லா பிடிக்கும். சொன்னாங்க தரக தம்பி சொன்னார். அப்புறம் சம்பந்தி என்ன சாப்பிடுறியா? எனக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் காபி. சரி சம்பந்தி. தம்பி யாரு? இவர் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட். சரி இருக்கட்டும். இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எந்த விஷயம் இருந்தா சரி இவரை கன்சல்ட் பண்ணாம இவரு செய்ய மாட்டாரு. சம்பந்தி கல்யாணத்தோட நீ கேட்டோம். நீங்க வேற. சரி சம்பந்தி. அவருக்கு பூஸ்ட். சந்தோஷம். மாப்பிளத்துக்கு என்ன சாப்பிடுறியா? சம்பந்தி மாப்பிளைக்கு ஏதாவது ஏமா கேட்டில்ல? மாப்பிள்ளை தம்பி எல்லாமே எடுத்துட்டு வாமா. மணி ஆயிடுச்சு. என்னடா மணி? இன்னும் 2 வீடு போக வேண்டியதுல. ஆமா சம்பந்தி. என்ன 2 வீடு? இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்படி எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க இல்லையா? சரி இங்கேயே அக்கும் 2 வீடு அட்ரஸ் பார்த்து வந்திருக்காரு. சரி இங்க பொண்ணு பாத்துக்கிட்டு அப்படியே அங்கே போலாம் முடிவோட வந்திருக்கீங்க. பொண்ணு கூப்பிடுங்க. அம்மா வாமா, அந்த ஆலிஸ் பூஸ்ட் பெப்சி எல்லாம் எடுத்துட்டு வாமா. சம்பந்தி கொஞ்சம் வாங்குவே. என்ன சொல்றாரு மாப்பிள்ளை தம்பி? ஒண்ணு இல்ல சம்பந்தி. சரி மாப்பிள்ளை பையன் இருக்கட்டா ஒரு சின்ன ஆசைப்படுறாரு. இருக்கட்டா நம்ம மாப்பிள்ளை தானே. உங்க பொண்ணுக்கு எங்க பொண்ணுக்கு கொஞ்சம் வாங்கப்பா. கொஞ்சம் வாமா. உங்க பொண்ணுக்கு ஒரு ஸ்மால் டெஸ்ட். பயப்படாதீங்க. டெஸ்ட்னா நீ என்ன அப்படி பயப்படுறீங்க? சாதாரண டெஸ்ட். வாக்கிங். சரி ஸ்மைலிங். சரி ஐ டெஸ்ட். இருக்கட்டும். நம்ம புள்ள தானே. ஏமா லைட்டா நடந்து காட்டுமா. என்னப்பா இதெல்லாம்? இருக்கட்டுமா, மாப்பிள்ளை தம்பி நம்மள ஒன்ன கட்டிக்க போறவங்க லைட்டா நடந்து காட்டுமா. ஹலோ 1 2 3 4 ஓகே. ஏய் 4 3 2 ஒண்ணுமே இல்ல. ஓகே
சம்பந்தி சம்பந்தி மாப்பிள்ள என்ன சொல்றாரு? ஒண்ணுல சம்பந்தி. சரி மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இருக்கட்டும் தெரியுது. பொண்ணு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. இப்படி நம்ம பிள்ளையாச்சா? சம்பந்தி எனக்கு சிம்பிளிசிட்டி என்ன சொன்னாரு அரகர் சொன்னாரு. சம்பந்தி என்ன லிஸ்ட்? ஒண்ணு இல்ல சம்பந்தி. சரி மல்லிகை லிஸ்டா? சம்பந்தி நம்பர் 1. சரி உங்க பொண்ணுக்காக. ஏன் பொண்ணுக்காக? உங்க பொண்ணு நல்லா இருக்கணும். இருக்கணும் நல்லா இருக்கணும். உங்க பொண்ணு வெளியில ஜாலியா சுத்துறதுக்கு ஆமா, ஆமா. ஒரு நல்ல காரு. என்ன இஞ்சி பெஞ்சு. பெஞ்சா? அப்புறம் எவ்வளவு நேரம் காரே அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. அதனால வீட்ல இருந்துகிட்டு ஹாப்பியா ஜாலியா என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு நல்ல டிவி. நம்ம LCD 32 inch அத மறந்துட்டீங்களே. நம்ம புள்ள சிம்பிளிசிட்டி என்ன பிடிக்கும் சொன்னாரு. அப்புறம் வீட்ல நல்லா சமையல் பண்றதுக்கு சரி ஹாப்பியா இருந்ததுக்கு கேட்டுங்க. ஒரு நல்ல கேஸ் அடுப்பு ஸ்பேர் சிலிண்டரோட கொடுத்துருங்க. பேரோட. ஆமா சம்பந்தி. இருக்கட்டும் கேட்டுங்க. இந்த காலத்துல சிலிண்டர் ரொம்ப டிமாண்டா இருக்குது. அது சரி. அதனால உங்க பொண்ணுக்காக. ஏன் பொண்ணுக்காக? உங்க பொண்ணு கஷ்டப்படுது. இருக்கட்டும் கேட்டுக்கோமா. சம்பந்தி வாஷிங் மிஷினும் சரி. ட்ரெஸ்ஸிங் டேபிளும் டைனிங் டேபிளும் சோஃபா செட்டு ஃப்ரிட்ஜ் மிக்ஸி கிரைண்டர். சம்பந்தி சொல்ல சம்பந்தி சொல்லுங்க. எல்லாமே நீங்க கொடுப்பீங்க. அப்புறம் இந்த பையனுக்கு சரி ஒரு மோதிரம் சரி ஒரு செயின் சரி ஒரு பிராஸ்லெட் சரி ஒரு வாட்சி சரி எல்லாத்துக்குமே சரி இப்படி வாங்க சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. 20,000 முடிச்சிருங்க. முடிச்சிடலாம் சம்பந்தி. எனக்கு சிம்பிளிசிட்டி பிடிக்கும். சொன்னாரு அரகர் எல்லாம் சொன்னாரு. உங்க பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு எப்படி நீங்க 50 போடுவீங்க? போடுவேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் சம்பந்தி. என் பையனுக்கு ஒரே தங்கச்சி இருக்கு. அந்த தங்கச்சிக்காக நான் என்ன பண்ணணும் சம்பந்தி? நீங்க தான் பண்ணணும் சம்பந்தி. என்ன பண்ணணும்? ஒரு 10,000 நெக்லஸ் கொடுத்தா போதும். குத்தலாம் சம்பந்தி. சம்பந்தி சொல்லுங்க. மாப்பிள்ளை தம்பி என்ன வேலை பாக்குறாங்க? மாப்பிள்ளை வந்து படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டும். சரி 8வது படிச்சிருக்காரு. ஐயோ அப்பா அங்கிள் அவர் கீழே விழுந்துட்டாரு. இல்ல சம்பந்தி லிஸ்ட் கேட்டுக்கிட்டு எப்படி கீழே விழுந்தாருன்னா நாளைக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? அவ்வளவுதானா? போதும் நிறுத்துங்க. போதும். நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மங்களா? இன்னும் கேட்கறதுக்கு ஏதாவது இருக்குதா இல்ல அவ்வளவுதானா? இன்னும் இந்த மாதிரி ஆளுங்க இந்த நாட்டுல இருக்கிறதுனால தான் இந்த நாடே உருப்படாம போகுது. வரதட்சணை கொடுமையால இந்த பொண்ணுங்க பாடாப்படுறாங்க. அவங்க வாழ்க்கை வீணாகுது. இந்த லூசு பையல கட்டிக்கிறதுக்கு இந்த நான் வரதட்சணை கொடுத்துதான் கல்யாணம் பண்ணணும்னா இப்படி ஒரு வரதட்சணை எனக்கு தேவையில்லை. கிளம்புங்க. இந்த 2 வீடு இருக்குல்ல பலத்த கரகோஷம். சோ இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரேமே நீங்க வந்து நம்ம ஃபங்க்ஷனை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தபடியா ஒரு குரூப் டான்ஸ் இருக்கு. அதை தாண்டி எங்க அம்பிகா எம்பரோட கிங் அண்ட் குயின் ஃபேஷன் ஷோ இருக்கு. அதை நிச்சயமா நீங்க மிஸ் பண்ண கூடாது. இந்த ஃபேஷன் ஷோக்கு அப்புறமும் நிறைய சாங்ஸ் இருக்கு. இஃப் யூ ரிக்வயர்ட் யூ ஜஸ்ட் பிளே see and watch or you just go for the dinner. Now group dance next fashion show. Group dance by boys team Delhi, Babu, Ramanathan, Vinod, Sriram, Sambat, Kaviyarathan on the stage please. MD sir message அனுப்பிருக்காங்க. Dear staffs, executives, managers, this is a staff day. Enjoy the great way. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Ambia Devi's blessings for you.
என்னால் வந்து ஆக்சுவலாக வந்து எம்டி சார் வந்து நேற்று வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தான் வந்தாங்க. அர்ஜென்ட் ஒர்க்னால தட் இஸ் எஸ்டர்டே நைட்டு ஊருக்கு போயிருக்கிறாங்க. என்ஜாய் த ஃபங்க்ஷன் அண்ட் ஹேவ் எ டின்னர். அம்பியா தேவிஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Once again, thank you, sir.